எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஜய். A to Z on அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பழைய வீடியோவில் நம்ம சில தொட்டிகளுடைய நன்மைகள் தீமைகளை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் பார்க்காத சில தொட்டிகளுடைய நன்மைகள் தீமைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருடைய மாடி தோட்டங்கள்லேயும் முக்கியமான பங்கு வகிக்கிற இந்த க்ரோபேக்ஸ். இந்த க்ரோபேக்ஸோடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வைக்கிற மண்ணை இதை உறுதியாக வைத்துக்கொள்றதுக்கு இந்த தொட்டிகள் உதவி பண்ணுது. இது எளிய கையால் திறன் கொண்டு இருப்பதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எளிதாக இதை மாற்றிக்கொள்ளலாம். மூன்றாவது, இது குறைந்த விலை கொண்டதாகவும் UV எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கிறதுங்க. காற்றை நன்கு சுழற்சி செய்யும் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த க்ரோபேக்ஸ் நல்லா வளைந்து நெளிந்து கொடுக்கும் தன்மை கொண்டதாக இருப்பதனால நம்ம இதில் மறுமுறை மண் நிரப்பும் போதோ இல்லை செடி நடும் போதோ நமக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குங்க. இதில் உறுதியான வடிகால் துளைகள் வருது. காய்கறி முதல் மரக்கன்று வரை நம்ம இந்த க்ரோபேக்ஸில் வளர்த்துக்கலாம். இது பல்வேறு உருவம் மற்றும் வடிவத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஆபரண பண்புக்காக பச்சை நிறத்துலேயும் வருதுங்க. வாடகை வீட்டில் வசிப்பவங்களுக்கு இது ஒரு சிறந்த நண்பனாக இருக்குது. அவங்க ஒரு புது இல்லத்தை தேடி போகும்போது இதையும் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ எளிய கையால் திறன் கொண்டதாக இது இருக்குது. இதனுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வகை பைகள் செடிகளுக்கு தற்காலிகமானது. ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாடுகளில் இந்த க்ரோபேக்ஸை பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நாள் நீடித்து நிலைக்காதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பைகளுக்கு நம்ம சரியாக நீர் பாய்ச்சலைன்னா இதனுடைய உருவம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது காப்புத்தன்மை அற்றதாகவும் அதிக தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இதனுடைய குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இது உள்நாட்டு சந்தைக்கு ஒரு புதிய வரவாக இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டில் மாடியில் இதை வைக்கும்போது நம்ம நேரடியாக இதை தரையில் வைக்காமல் செங்கல் அல்லது பிற அமைப்புகள் கொண்டு அதுக்கு மேலே இதை நம்ம வச்சா தரை பாதிப்படையாது. அடுத்தது, தலைகீழான வளர்ப்பு தொட்டிகள். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் நம்ம இதை தொங்க விடுவதனால இதுக்கு சிறிய இடமே போதுமானதுங்க. இது ஆபரண பண்பு மிக்கதாகவும் எளிய கையால் திறன் கொண்டதாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் களை செடிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அது மட்டும் இல்லாமல் இதில் மூடாக்கு செய்வது ரொம்பவே எளிதுங்க. மண்ணால் பரவும் நோய்கள் இதில் தடுக்கப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தரையில் வைக்கிற செடி தொட்டிகளில் தண்ணி ஊற்றும் போது அந்த மண் இந்த செடிகள் மேலே தெரித்து அதில் உள்ள நோய்களும் இதில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த தலைகீழான வளர்ப்பு தொட்டிகளில் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த செடி தொட்டிகள் நல்ல காற்றோட்டம் அளிப்பதனால நம்ம செடிகளை நோய்களிடமிருந்து பாதுகாக்குது. புவியீர்ப்பு தன்மை இருப்பதனால நம்மளுடைய செடிகளுக்கு எந்த ஒரு ஆதரவு அமைப்பும் தேவையில்லை. இதனுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் இந்த தொட்டிகளை நம்ம தொங்க தான் விடுவோம். அதனால இது சிறிய அளவில் தான் வரும். அதே மாதிரி இதில் வளர்ற செடிகளுடைய வேர் வளர்ச்சி நம்ம மண்ணில் வைக்கிற செடிகளை காட்டிலும் சிறியதாகவே இருக்கும். இந்த தொட்டிகளை இதுக்கு ஏற்ற செடிகளை மட்டும்தான் நம்ம இதில் வளர்க்க முடியும். அதே மாதிரி இதில் உள்ள மண் கலவையினாலும் நம்ம அதிகமாக நீர் ஊற்றுவதனாலும் இது அதிக எடை கொண்ட தொட்டியாக மாறிடலாம். இதனால் நம்ம வைக்கிற சுவர்களுக்கு பாதிப்பும் ஏற்படலாம். வெயில் காலங்களில் இந்த தொட்டிகளுக்கு நம்ம அதிகமாக தண்ணீர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தொட்டிகள் திறந்த வெளியில் இருப்பதனால இது சீக்கிரமாக வெப்பம் அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வேர் பகுதியில் உள்ள நீர் சீக்கிரமாக ஆவி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சூரிய ஒளி இல்லாமல் செடியுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நம்ம அதிக எடை கொண்ட தொட்டிகளை வாங்கி நம்ம சுவத்தில் தொங்க விட்டுட்டோம்னா சுவர்கள் பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனுடைய குறிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி செடி தொட்டிகள் உருளைக்கிழங்கு, தக்காளி போன்ற செடிகளுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்படுகின்றன. அடுத்ததா, தொங்கும் மற்றும் சுவர்களுக்கான தொட்டிகள். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இது குறைந்த விலை கொண்டது. இதில் தொங்க பயன்படுற கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மற்றும் துருப்பிடிக்காத கம்பிகளில் தான் செய்கிறாங்க. இது குறைந்த எடை கொண்டது. இதனுடைய நீடிய ஆயுளுக்கும் இது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, இதனுடைய உட்புறங்களில் பவுடர் தூவுறாங்க. இது மிகவும் ஆபரண பண்பு மிக்க ஒரு தொட்டிங்க. இந்த தொட்டி பல்வகை பொருட்கள்ல இருந்து செய்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார், பூசிய கம்பி, உலோகம் மற்றும் ஸ்பாக்னம் பாசில இருந்து கூட செய்கிறாங்க. இதனுடைய தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டிகள் அதிகமாக வெப்ப
வெப்பமடைகிற பகுதிகளுக்கும் அதிகமாக காற்று வீசுகிற பகுதிகளுக்கும் வந்து உகந்த தொட்டி அல்லங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதிகமாக காற்று வீசுச்சுன்னா நம்ம வச்சிருக்க மண் கலவை வந்து சிதறதுக்கும் நம்ம வச்சிருக்க செடியினோட வளர்ச்சியில் வந்து பாதிப்படைகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி செடி தொட்டிகளுக்கு வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி செடி தொட்டிகள் வந்து சீக்கிரமாக சூடாகிறதுனால உள்ள மண் வந்து காயறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த தொட்டிகளில் உள்ள செடிகளுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய முக்கிய குறிப்புகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த தொட்டியை வந்து பல்வேறு பொருட்கள்ல இருந்து தயார் செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை நம்ம தேர்வு செய்யலாம். இந்த தொட்டிகளில் நம்ம அதிகமாக தண்ணீர் ஊற்றிட்டோம்னா இந்த தண்ணீர் வந்து இந்த வடிகால் துளைகள் வழியாக கீழே வந்து நம்ம தரையை பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான அளவை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி இதனுடைய உட்புறங்களில் பிளாஸ்டிக்னால் சீல் செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம உணவு செடிகளை வளர்க்கிறத தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக ஹைப்பர்டுஃபா மற்றும் சிமெண்ட் தொட்டிகள். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்டுஃபா தொட்டிகள் வந்து பார்ப்பதற்கு சிமெண்ட் தொட்டிகள் போலவே இருந்தாலும் இது வந்து அதை காட்டிலும் எடை குறைந்ததாகவே இருக்குது. இதை நாமளே செய்து கொள்ளும் வண்ணம் அமைந்திருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் டூ இட் யோர்செல்ஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர்டுஃபாவுடைய கொள்கலன்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கான்கிரீட், வெர்மிகுலைட், பெர்லைட் மற்றும் கரிபாசியில் ஆனது. இதை அச்சு கொண்டு அப்படி இல்லைன்னா கையால் நாமளே வடிவம் கொடுத்துக்கலாம். இதை பதப்படுத்துவதற்கு சில வாரங்கள் வரை ஆவதனால இதை இளவேநீர் காலத்தில் பயன்படுத்துவது வந்து ஏற்றது. இந்த கான்கிரீட் தொட்டிகள் வந்து இயற்கையான முறையிலோ அப்படி இல்லைன்னா பழைய நிலை அடைந்த பிறகோ இதை அப்படியே விட்டுட்டோம்னா அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தொட்டிகளில் நம்ம பெரிய வகை தாவர செடிகளை நட்டு வளர்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தொட்டிகள் நம்ம செடிகளுடைய வேற மாறுபடும் வானிலையிலிருந்து பாதுகாக்குது. இது பல்வேறு நிறம் மற்றும் உருவத்தில் இப்போ வருதுங்க. இந்த தொட்டிகள் வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் தன்மை கொண்டதாகவும் கடுமையான காலநிலைகளை தாங்கி நிற்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இதனுடைய தீமைகள் பார்த்தீங்கன்னா, இந்த கான்கிரீட் தொட்டிகளை காட்டிலும் இந்த ஹைப்பர்டுஃபா தொட்டிகள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாகவே வருங்க. அதே மாதிரி இந்த தொட்டிகளை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் உறைதலுக்கும் முறுகுதலுக்கும் உட்படுத்த முடியாது. இதை கையாளுறது சற்றே கடினமான ஒரு செயல். கான்கிரீட் தொட்டிகள் வந்து ஹைப்பர்டுஃபா தொட்டிகளை காட்டிலும் அதிக எடை கொண்டதாகவே வருது. இந்த கான்கிரீட் தொட்டிகளில் உள்ள சுண்ணாம்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால செடிகளுக்கு வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில முக்கிய குறிப்புகள் என்னெல்லாம்னா, இந்த தொட்டிகளை குளிர்காலங்களில் பயன்படுத்தும் போது குமிழி உரையை பயன்படுத்தி நம்ம செடிகளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த தொட்டிகள் வந்து சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த சுண்ணாம்பு தன்மையை போக்குறதுக்கு வந்து இந்த தொட்டியை பயன்படுத்தும் போதோ இல்லை ஒவ்வொரு வாட்டி பயன்படுத்தும் போதோ இதை தண்ணீரில் நல்லா கழுவிட்டாலே போதும். அதே மாதிரி நல்லா மழை பெய்கிற நேரத்தில் இந்த தொட்டிகளை அதில் நனைய விட்டுட்டாலே போதுமானது. இந்த தொட்டிகள் அதிக எடை கொண்டதாக இருப்பதனால இதனுடைய இருப்பிடத்தை நம்ம முன்னாடியே தேர்வு செஞ்சு அதுக்கப்புறமா வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றிட்டு இருக்கிறது வந்து ஒரு கடினமான ஒரு செயல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான செராமிக் தொட்டிகள். இந்த செராமிக் தொட்டியுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது தோட்டக்கலை மட்டும் இல்லாமல் இயற்கை பொறியியல்லையும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இதனுடைய ஆவரண பண்பு வந்து ரொம்ப 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 அதிகம். அதே மாதிரி இதை மிகவும் நயமான மற்றும் தரமான மண்ணில் தான் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் மெருகூட்டப்படுறாங்க. இது பல்வேறு உருவம் மட்டும் இல்லாமல் வடிவத்திலையும் கிடைக்குது. இது ரொம்ப அழகான நிறங்கள்லையும் கிடைக்குங்க. இந்த தொட்டிகளை வந்து மெருகூட்டப்படுவதனால அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த தொட்டிகளுடைய உருவம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மங்கவும் செய்யாது, சிதையும் செய்யாது. இது அதிக கனத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தொட்டிங்க. இதனுடைய சேத விகிதம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி தொட்டிகளை காட்டிலும் மிகவும் குறைவானது. இதனுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இதை அதிகமாக நம்ம சூளையில் தீயில வெப்பத்திற்கு உட்படுத்திட்டோம்னா இதனுடைய நுண்துளைகள் வந்து அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குளிர்கால நிலையில் இது சீக்கிரமாக பாதிப்படைஞ்சிரும். இது ரொம்ப கனமானது. அதே மாதிரி இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. இந்த மாதிரி தொட்டிகள் வந்து சீக்கிரமாக சூடாயிரும். அதனால் அதிகமாக நம்ம தண்ணீர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செட்டியோடைய கலவையை நம்ம மாற்றுறது வந்து கொஞ்சம் கடினம். சற்றே கவனம் தவறிட்டா கூட இது உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொட்டிகள் காற்றையும் சுழற்சி செய்யாது. இதனுடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிகளை நம்ம மறுபடியும் பயன்படுத்தும் போது, அதாவது
அடுத்த ஒரு செடி நடும்போது முக்கியமாக ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். சற்றே கவனம் நம்ம தாழ்த்திட்டா கூட இந்த தொட்டிகள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஐரோப்பிய செராமிக் தொட்டிகள் ரொம்ப நேர்த்தியான முறையில் மட்டும் இல்லாமல் உயர்தர மண்ணிலையும் செய்கிறாங்க. இன்னும் மீதமுள்ள தொட்டிகளுடைய நன்மைகள் தீமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உழவு தொழில் பழகுவோம். நன்றி.